ரோடு தான் சரியில்லை, அது இன்னும் உண்மைதான். நானும் ஸ்டண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வீரமாக கிளம்பி வந்துட்டேன். ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. வீடியோவில் பார்த்து சாதாரணமாக இடம் போட்டேன். இங்கே வந்து தான் தெரிஞ்சு பல்பு வாங்கிட்டலாம். ஐயோ சரி, அப்படி கிளம்பியாச்சு. வெல்கம் மை சேனல். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா, ரொம்ப நாளாக ஸ்டண்ட் பண்ணணும்னு ஆசை, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க நினச்சேன். எத்தனை பேர்? அதானே இருக்கும் ரேசிங் பார்க்குறதுனா. எனக்கு அது பார்க்கறது நான் வரேன். ரேஸுக்கு போகல, ஸ்டண்ட்டு பழகிறதுக்கு இப்போ தானே முத நாள். அது சரி, இவ்வளோ போட்டுக்கிட்டு இத்தனை 4 பேர் உட்காந்தா எப்படி? அது ஸ்கூட்டி ஒன்று எடுத்துக்கு. ஆமாம், அவர் திட்டுவானாச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பானுங்க? ஷோ, வண்டியை வேணா எடுத்துகிட்டு வா போகலாம். டேய் டேய், ஷோ டேய் காமுகா, இவன் அப்பயே சொல்லிட்டு இருந்தல இங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ட்டு. அது இவன் தான். இவன் பேர் வந்து சக்தி. முன்னாடி வாடா. நான் எப்படி இது அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போகிறது? வரும்போது கூட பிரச்சனை இல்லை. அம்மா, ஒரு ஆள் வரேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் எத்தனை பேர் போயிட்டுருக்கோம். இது இல்லை, இப்படி பார்த்தா காமெடியாக இருக்கும். ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு 4 பேர் போகிறத பார்த்தா. ஆமாம், யாரா இவனுங்க? ஆமாம்மா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து லாங் டிரைவ் போகலான் இருக்கோம். இப்படியே உட்காந்து லடாக்கு போனால் எப்படி இருக்கும்? நம்ம வண்டியில் ஆறும் இல்லை, அப்படியே முந்தி போகலாம். ஓ, வண்டி எதாவது வருதா? சஞ்சய்லாம் இல்லை, சஞ்சய் எங்கேயோ வெளியே போயிட்டான். இவனுங்களை பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்க. நேரு இவனுங்க ஹலோ, எப்படி? கம்மி தான், இன்னும் வரேன்னு சொன்னாங்க. போதும் போதும்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். போதும், இங்கே தான், வேறு எங்கே தான்? அங்கே முன்னாடி
ஏய் இரு இரு உட்காரு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர். முதல்ல காலை கீழே வைக்கணுமா, காலை கீழே வச்சுட்டு தான் பண்ணணும் ரூல். பயமாக இருக்குது ஐயா. அண்ணா அப்படியே போனா இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் 2 சுண்டு சுட்டுச்சா, கொஞ்சம் பதறிட்டேன். நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தூக்குங்க அதில். பிரேக்கிங் முக்கியம் கண்ணா. இரு ஆள் வருது. அங்கிட்ட ஆர்டிஆர் தான் வருது. வாங்க, நம்ம மெம்பரில் புதுசாக சேர்ந்துருக்கிறாரு. ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் வந்திருக்கிறாரு. நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் இவர் கேட்டேன் வண்டி ரெடியான்ட்டு. என்ன பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க. தூக்குங்க வண்டி தூக்குங்க. இது தூக்காதடா. தூக்காதா? நீ இந்த பக்கம் இறங்கி நான் பழகல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூக்காது. ரொம்ப மனசு வலிக்குது. சீரியஸாவே தூக்காத. எங்க போறீங்க? கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். அதான் நான் ஃப்ரெண்டு கார்டு. இதா இல்லை நல்ல ரேஸ் ஃபுல்லா கொட்ல வடக்கு தூக்கி டக்குன்னு தூக்கிரும். அது கிளச்சு கரெக்டாக விடணும். நாங்கள் அப்படி தான் தூக்கிட்டு எனக்கு தடத்தடன்னு ஆச்சா. நீ வந்து பிரேக்கு மேலே காலை வச்சிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். நான் முறை தூக்கும்போது ரோடு கரெக்டாக சொன்னேன். இங்கே வரு, நம்மலாம் சரியாக தான் இருக்கும், ரோடு தான் சரியில்லை. அது என்னமோ உண்மை தான். மணி உண்மை தானே மணி? நீங்க சொல்ல கரெக்டா இருக்கு. பாத்தியா என்னன்னு பேசியிருக்கோம். போங்கடா ரோட்டை விட்டு இருந்து எல்லாமே இது பண்ணியிருந்தா 6 அறிவு இருந்தா கரெக்டாக பேசியிருக்கேன். இந்த ரோடு நம்ம இந்த ரோட்டு ஃபைனலாக நான் தனுஷ் விடைபெற்று செல்கிறார். நீ நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணுவோம். அடுத்த சண்டே தான். எப்போவும் பார்த்து வருவோம். டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும். என்ன வண்டி? எக்ஸ்ட்ரீம் மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீம் தானே? ஹீரோ எக்ஸ்ட்ரீம். ஓ, அது லுக் நல்லா இருக்குதுங்க. G900 மாதிரி இருக்குது. வாங்கிட்டு வந்து முன்னாடி அந்த மூஞ்சியை மட்டும் தூக்கி அந்த பக்கம் போட்டு G900ஓடதே தூக்கி மாட்டிக்க வேண்டியதுதான். அது செகண்ட் காப்பிக்கார கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, கிடைக்கும். எடுத்து மாட்டிட்டோம்னா ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் பார்க்குறேன். எனக்கு வந்து தமிழர் ரைடு போக போகிறேன். அது ஃபுல்லாகவே போக போகிறேன். ஆமாம், அதாவது இடன் இது வரைக்கும் போகாத ஆளுங்க எங்கேயுமே வந்து கால் எடுத்து வைக்காத இடத்த வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அப்புறம் ஃபுல்லாகவே சுற்ற வேண்டியதுதான். சரிண்ணா பார்ப்போம். சரி, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஸ்டண்ட்டு தரமெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு தான். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு
சும்மா அப்படியே ரோட்டில் போகும்போதோ பிள்ளையார் சொல்லி கூட போடல. ஆமாம், அப்படி போய் சும்மா ஆசைக்கு அப்படின்னுவோம். ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போய் பார்த்தீங்களா, ஐயோ ஏங்க என்ன சொல்கிறது, இப்போ அதை யோசிச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. முழுசாக பழகணும், அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி எல்லாம் டூமெல்லாம் அப்படி இருக்குது, ஸ்டாக்காக இருக்குது, பிரித்து ஆல்ட்ரு பண்ணணும். இன்னொரு ஸ்ப்ளெண்டர் வண்டி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது, அவன் வரல. அவன் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் வந்திருந்தா நம்மளே பழகிருக்கலாம். ஆமாம், அவன் எதாவது சொல்லி இன்னும் பண்ணு பண்ணு அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பான். குட்டி டிடி குட்டி டிட்டியை கூட மோசம். ஓகே, இதோட என் பண்ணிக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. நிறைய பேர் பெல் ஐக்கனை தட்டி விடாமல் இருக்கிறீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.